நெல்லையப்பர் கோவில் தேரோட்டம். திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்களில் ஆணி பெருந்திருவிழா சிறப்பு மிக்கது. ஆணி பெருந்திருவிழாவின் 9ஆம் நாள் தேரோட்டம் நடைபெற்றது. அன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்பாளுக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தேரில் எழுந்தருளினர். நெல்லையப்பர் தேர் தனித்தன்மை வாய்ந்தது. இந்த தேர் 1505ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 450 டன் எடை கொண்டது. 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஒரு தேர் இன்றும் புழக்கத்தின் நல்ல நிலையில் ஓடிக்கொண்டிருப்பது வியப்பான விஷயம்தான். இந்த தேரின் மரச்சிற்பங்கள் மிகவும் நேர்த்தியானவை. தேரின் முன்பக்கத்தில் ரிஷப வாகனத்தின் நெல்லையப்பரும் காந்தியம்மாளும் அமர்ந்த தோற்றத்தில் மரச்சிற்பம் உள்ளது. அவர்களின் பக்கவாட்டில் விநாயகரும் முருகரும் வீற்றிருக்கிறார்கள். தேரின் இடப்பக்கம் பிச்சாடனார் சிற்பம் இருக்கிறது. அதனுடன் சேர்ந்து குண்டோதரன், மான், மோகினி சிற்பங்களும் உள்ளன. இராவணன் கைலையை அசைத்து பார்க்கும் சிற்பமும் இந்த தேரிலே இருக்கிறது. தேரின் வலது பக்கத்தில் நடராஜன் நாட்டியமாடக்கூடிய சிற்பமும், தேரின் பின்பகுதியில் விஷ்ணு பெருமானின் தசாவதாரங்கள், அகத்தியர், முனிவர்கள், தவம் செய்யும் யோகிகள் போன்ற பல சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. தேரின் 4 மூலைகளில் வீரபத்ர சுவாமி சிற்பங்கள் அலங்கரிக்கின்றன. கீழ்ப்பகுதியிலே பூதகணங்கள், போர் வீரர்கள் சண்டையிடும் காட்சிகள் இருக்கின்றன. ஆணும் பெண்ணும் இணைந்த இல்லற சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தேர் உருவாக்கப்பட்ட நாளில் இருந்து 515 ஆண்டுகள் வரை, அதாவது 2019ஆம் ஆண்டு வரை எந்த தங்கு தடையும் இல்லாமல் எல்லா ஆண்டுகளிலும் இழுக்கப்பட்டு வந்திருக்கிறது. மற்ற தேர்கள் சில காரணங்களால் சில வருடங்கள் ஓடாமல் இருந்துள்ளது. இந்த நெல்லையப்பர் தேர் வரலாற்றிலே அப்படி ஒரு காலகட்டமே இருந்ததில்லை என்பது சிறப்பு. ஒவ்வொரு வருடமும் நெல்லையப்பர் தேரோட்டத்தை பார்ப்பதற்காக வைகுண்டத்தில் இருந்து பெருமான் தனது கருடன் வடிவிலே வந்து பார்ப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள். இந்த ஆணி தேரோட்டத்திலே மொத்தம் 5 தேர்கள் வலம் வரும். முதலில் விநாயகர் தேர், அதற்கு அடுத்து முருகனின் தேர், 3ஆவதாக நெல்லையப்பரின் தேர், 4ஆவதாக காந்திமதி தேர், 5ஆவதாக சண்டிகேஸ்வரர் தேர். இந்த 5 தேர்களும் 4 ரத வீதிகளில் வலம் வந்து ஒரே நாளில் நிலைக்கு வந்து சேர்ந்துவிடும். இன்றைய அவசர உலகில் அவற்றுக்கெல்லாம் நேரமில்லை என்பதால் ஒரே நாளிலே தேரோட்டம் முடிவுக்கு வந்து விடுகிறது.